நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமக. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போது நம்ம ஒரு வித்தியாசமான பார்வை பார்க்க போகிறோம் சார். வாழ்க்கைக்கு எது முக்கியம்? வாழ்க்கையில் நாம் முன்னேறணும். வாழ்க்கையில் நாம் முன்னேறணும்னா என்ன தான் சொன்னாலும் சரி, நாம் பிறக்கச்சே நாம் எதையுமே கேட்டு பிறக்கலை. இன்க்ளூடிங் அவர் நேம் நாம் கேட்டு பிறக்கலை. நம்ம வேணால் மாற்றிக்கலாம். அல்லது நம்முடைய முகம், கை, கால்கள் எதுவுமே நம்ம கேட்டு பிறக்கலை. அதே மாதிரி தான் நம்மளுடைய டைம் ஆஃப் பர்த்தும். அந்த டைம் ஆஃப் பர்த்தும் நம்ம கேட்டு பிறக்கலை. அந்த டைம் ஆஃப் பர்த்து நம்ம பிறந்திருக்கோம். ஒரு ஜனனி ஜென்ம சௌக்கியா, நம்ம சௌக்கியமாக இருக்கிறதுக்கு பிறந்துட்டோம் சார். ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்ம சௌக்கியமாக இருக்கணும்ல, அதுக்கு ஏதாவது செஞ்சால் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறது தான். மேன்மையை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மேஷராசியில் பிறந்த நாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த பரணி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சில எண்ணங்கள் உண்டு சார். அந்த பரணி நட்சத்திரத்துக்குன்னு தனித்தன்மை உண்டு. இந்த பரணி நட்சத்திரத்துக்கு என்ன தன்மை இருக்குது? அந்த பரணி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் இருக்குது. 1, 2, 3, 4 பாதங்கள். 4 பாதங்கள் பிறந்தவர்கள் நாம் எந்த பாதம் நமக்கு தெரியும். சரி சார், நம்ம பிறந்துட்டோம், ஏதாவது செஞ்சால் நம்ம முன்னேற முடியுமா? சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சால் என் வாழ்க்கையில் கொஞ்சம் திருப்பம் வருமா? அவ்வளோதான். எதிர ஒரு மரக்கட்டை கிடைக்கிறது, 2 வீலரில் போகிறோம், அப்படியே ஏற்றிட்டா போவோம், இல்லை கொஞ்சம் ஒரு திரும்பி பார்த்துட்டு போவோம், அவ்வளோதான். சைடில் ஓட்டிட்டு ஓட்டின்னு போவோம் வண்டியை. அதனால் நம்ம தப்பித்து கொள்கிறோம். அதுதான் சார் சின்ன சின்ன பரிகாரங்கள். அந்த மாதிரி ஏதாவது நான் செஞ்சேன்னா எனக்கு ஒரு ப்ரமோஷன் வருமா? இங்கே என்ன ஃபாரின் போக முடியுமா? குழந்தைக்கு கல்யாணம் ஆகுமா? இப்படியெல்லாம் நம்ம கேட்குறோம் சார். பார்க்கலாம். அதை இப்போது பேசிக்காக மேஷராசியில் பிறந்தவர்கள் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, மேஷராசி பிறந்தவர்களுக்கு எப்பயுமே ஒரு அக்ரஸிவ் ஸ்பிரிட் உண்டு சார். அத்தாரிட்டேட்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துல சூரியன் உச்சமிடக்கூடிய இடம், 2வது சனி நீச்சமாகக்கூடிய இடம், செவ்வாயினுடைய வீடு மேஷராசி. அதற்கு பிறகு பரணிபூரம் போராடும் நம்முடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய கால். அது அந்த காலில் சுக்கிரன் நமக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி. இதை வைத்து பார்க்கும்போது நமக்கு என்ன தன்மை இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபிலசாபிக்கல் திங்கிங் இருக்கும் சார். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொலைநோக்கு பார்வை, அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு மனசுக்குள்ளே இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள். சரியா? அடுத்தது ஒரு அக்ரஸிவ் ஸ்பிரிட் இருக்குன்னு சொன்னேன். பேசிக்காகவே ஒரு கலைத்தன்மை நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். ஒரு கலைத்தன்மை, அதாவது நம்ம திரைத்துறையில் வரணும். திரைத்துறையிலேயே வரலைன்னாலும் அந்த திரை சில பேரை பார்த்தோன்னே நமக்கு மனசுக்குள்ளே ஆஹா என்ன அழகாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கலையோடு நம்ம ஈடுபடுத்திக் கொள்வது. ஒருத்தர் பாட்டு பாடுறாங்க அப்படின்னு, என்ன அந்த குழந்தை என்ன அழகாக பாடுறது, என்ன அழகாக டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி கலையோடு நம்ம ஈடுபடுத்தி கொள்ளும் தன்மை. 3வதாக சில சந்தர்ப்பங்களில் நமக்கு கொஞ்சம் நாலேஜ் அதிகமாக இருக்குது, ஆண்டவன் கொடுத்த நாலேஜ். அதனால் ஓப்பனாக சொல்லிடுறது சார். எந்த விஷயத்தையும் படிச்சுன்னு சொல்லக்கூடிய தன்மை. அடுத்தது அதனால் வரக்கூடிய சின்ன ஷார்ட் டெம்பர், கொஞ்சம் ஈகோயிஸ்ட்டு. ஏன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான் 2 விஷயம். செவ்வாயினுடைய வீடுங்கிறதுனால அக்ரஸிவ் இருக்கும், அதனால் கொஞ்சம் ஈகோ தலை காட்டும். இந்த உலகமே பேலன்சிங் வேர்ல்டு தான் சார். எது ப்ளஸ்ஸோ அங்கே மைனஸ் இருக்குது, எங்கே மைனஸ் இருக்கோ அங்கே ப்ளஸ் இருக்குது. அதைத்தான் நாம் உணர வேண்டும். அதுவும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா, இவர்கள் கொஞ்சம் அந்த இடம் மிக மிக ஏற்றமுடைய இடம், கொஞ்சம் நெருப்பு சம்மந்தப்பட்டது. இந்த இடம் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், பேசுகிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இது எந்த வீடு? ஸ்திர ராசியா, சரராசியா, நீர் ராசியா? இது காற்றா, நிலமா, இல்லை நீரா, எந்த இது? அந்த மாதிரி ஒன்றையும் பார்த்து தான் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதான் சார். நான் ஒன்றும் பெருசாக ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய மகாராஜா ஆகணும்னு யாருமே விரும்புறதில்லை. நம்மளுடைய சிற்ற அறிவை வச்சு கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியுமா? ஏதோ ஒரு சின்ன கடை வச்சுருக்கேன், இன்னொரு சின்ன கடை ஆரம்பிக்க முடியுமா? தள்ளுவண்டியிலே ஓட்டின்னு இருக்கேன், ஒரு கடையில் உட்கார முடியுமா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் நான் பேசிக்காக அப்ரோச் பண்ணுறதுங்கிறது மிடில் இன்கம் குரூப்பில் இருக்கிற நமக்கு தான். கோடீஸ்வரர்களுக்கு அவர்கள் ஆல்ரெடி கோடீஸ்வரர்கள். அதனால் நமக்கு ஏதாவது செஞ்சால் வாழ்க்கையில் கொஞ்சம் மேன்மை வருவான் சார். இந்த கோயிலில் போய் அவர் சொல்லியிருக்கார் சார், ஒரு 8 நாள் 8 தடவை சுற்றிட்டு வாங்கன்னு சொன்னேன், பணம் கிடைக்குமா? ஒரு சனீஸ்வரனுக்கு போய் விளக்கு போட்டுவாங்கன்னு சொல்கிறார். அந்த மாதிரி செஞ்சேன்னா, அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் என்ன செஞ்சால் வாழ்க்கையில் மேம்பட முடியுமா? அப்படி தான் நம்ம எண்ணி பார்க்குறோம். அப்படிப்பட்ட பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சில சில சந்தர்ப்பங்களில் இந்த கிட்னி சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கு என்ன ஹீட் அதிகமாக இருக்குது அடி வயிற்றில். பேசிக்காகவே செவ்வாய்
சூரியன் உச்சம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அதுவும் சுக்கிரனுடைய ஆட்சிங்கிறதுனால செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது அந்த சில ரெண்டாவது முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன தான் சொன்னாலுமே நம்முடைய ராசி அதிபதி சந்திரன் இப்போது மேஷத்தில் இருக்கான். ஏன்னா பரணி நட்சத்திரங்கிறதுனால நம்முடைய லக்னாதிபதி செவ்வாய் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் எங்கே இருக்கான், அது கட்டத்தில் நம்ம தனியாக பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு நம்முடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு பொதுவான தன்மையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சின்ன சின்ன விஷயம் சில சந்தர்ப்பங்களிலே சூடு கட்டி வருது அப்படின்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் அதிகமாக சின்ன வயசில் அதிகமாக வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. பெரிய வயசு அப்படின்னா நம்ம விழுந்து சதை வழுக்கிக் கொள்வதற்கு, ரத்தம் வெள்ளத்தழுவு, இதெல்லாம் அடிக்கடி நடக்கக்கூடிய இந்த செவ்வாயினுடைய திசை வரப்போகுது, இல்லை செவ்வாயினுடைய அந்தராந்திரம் வர்றபோது இதெல்லாம். இன்னொன்று முக்கியமாக சொன்னோம், நம்ம ஜாதகத்தில் பார்க்கச்சே சார் ஒவ்வொரு டிகிரின்னு சில பேர் பேசுவாங்க. 30 டிகிரி, சில பேர் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூஸில் பேச 13 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா கொஞ்சம் அஃபெக்ட் அதிகமாக இருக்கும் சார். அதுக்கு மேலே இருந்ததுன்னா அஃபெக்ட் குறைச்சலாக இருக்கும். நமக்கு டிகிரி தெரியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த காலில் நிற்கிறான் அதை பார்த்து பேசுவாங்க. இந்த சுக்கிரன் இவனுடைய காலில் நிற்கிறான், சூரியன் இவனுடைய காலில் நிற்கிறான் இல்லையா. நமக்கு பிறந்தது இப்போ பரணி புராடம்னா சுக்கிரனுடைய காலில் நம்ம பிறந்திருக்கோம். ஆனால் நம்ம சுக்கிரன் எந்த காலில் நிற்கிறான்னு தெரியல நம்ம பிறக்கச்சே. அந்த 30 டிகிரிக்குள்ளே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கட்டத்தில் 360 டிகிரி, அதில் 30 டிகிரி ஒரு கட்டம். ஒரு கட்டத்துக்கு 4-4-1 அப்ராக்சிமேட்டாக 9 பாதங்கள். 9 பாதங்களை நீங்கள் 30ஆக பிரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 3 டிகிரி வரும். பேசிக்காக முதல்ல எடுத்துட்டோம்னா 4 பாதம் இல்லையா. அந்த 4 பாதத்துக்கு 4 12 13 டிகிரி, அப்ராக்சிமேட்டாக 13.3, அதை தான் சொல்லுவாங்க 13.23 டிகிரிக்குள்ளே அப்படின்னு. அதாவது என்னன்னா அந்த நமக்கு இப்போ சூரியன் இருக்கான், 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கான், கூட ராகு இருக்குன்னா ராகு எந்த காலில் நிற்கிறான், சூரியன் இருக்கிற அதே காலில் புனர்பூசத்துலேயே நிற்கிறானா, இல்லை பூசத்தில் முதல் பாதத்தில் நிற்கிறானா, அந்த 13 டிகிரிக்குள்ளே இருக்கானான்னு பார்த்துக்கணும். இது பார்க்க வேண்டியது தன்மை சார். நான் நிறைய சொல்லியிருக்கேன், இருந்தாலுமே இந்த ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ ஒரு ஹிண்ட்டு கொடுக்கணும்னு ஒரு ஆசை கொடுத்துட்டுருக்கேன். இதற்கு அடுத்து நமக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாருக்குமே நடக்கும், இது பொதுவாக சொல்லக்கூடியது, கொஞ்சம் சர்ஜன் அப்படிங்கிற ஒரு லெவல் சில நமக்கு அடிபட்டு அதற்காக நாம் செலவினங்கள் செய்யக்கூடியதாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது மேஷ ராசிக்கே பொதுவாக இருக்கக்கூடியது. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பரணி நட்சத்திரம் பார்க்கலாம். பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு திடமான தேகத்தை உடையவர்கள். பேசிக்காக நான் சொல்கிறது 4 பாதத்திலையும் திடமான தேகத்தை உடையவர்கள். அடுத்தது நல்ல சிந்தனை உடையவர்கள். இதெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன் சார். அதாவது பேசிக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று எக்கச்சக்கமாக வருது. ஒவ்வொரு ராசிக்குன்னு தனியாக இருக்குது, ஒவ்வொரு கேந்திர பாவாதிபதிக்குன்னு தனியாக இருக்குது, ஒரு ஏரிஸ் அதாவது கிரகத்துக்குன்னு தனியாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ பரணி நட்சத்திரம்னு வச்சு இவர்கள் கொஞ்சம் அடுத்தவங்கிட்ட நன்றி காட்டக்கூடியவர்களாக இருப்பார் சார். பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக நன்றி காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுக்கிரனுடைய பேஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த செக்ஸுவல் இன்டென்ட் கொஞ்சம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்கடுத்து எந்த இடத்தையுமே நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். ஜெயிச்சு காட்டணும், நம்ம சுற்று வட்டாரத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், வேட்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். பேசிக்காக சுக்கிரன் அப்படின்னா ஒரு அதிபதி, பெரிய ஆள். குரு அப்படிங்கிறது தேவர்களுடைய குரு, சுக்கிரன் அப்படிங்கிறது அசுரருடைய குரு. மகாபலி சக்கரவர்த்தியினுடைய குரு, பிரகலாதனுடைய குரு, வானாசுரனுடைய குரு, இப்படி பல பேருடைய குரு. அதனால் அந்த குரு இருக்கிறதுனால தேவதைகளுடைய அருள் நமக்கு என்றைக்குமே உண்டு. பேசிக்காக நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் தான் பிறந்திருக்கோம், யார் மூலியமாக பிறந்தோமோ, பட் ஏதோ ஒரு காரியத்திற்காக பிறந்திருக்கோம். ஜனனி ஜென்ம சௌக்கியானந்த, ஜென்மம் சௌக்கியமாக இருக்கணும். அதற்காக நம்ம தேக ஆரோக்கியத்தோடு இருப்பவர்கள், கொஞ்சம் லைட்டாக ரெட்டிஷாக இருக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் நல்ல திடகாத்திரத்துடன் இருக்கக்கூடியவர்கள், சில சமயங்களிலே பிடிவாத குணத்தோடு இருக்கக்கூடியவர்கள். செவ்வாயினுடைய வீடு இல்லையா, அதனால் பிடிவாத குணத்தோடு இருக்கக்கூடியவர்கள்னால் சில சந்தர்ப்பங்களில் சாதாரணமாக எந்த தொழிலை கொடுத்தாலும் நான் செஞ்சு காட்டிடுறேன் அப்படிங்கிற மனசுக்குள்ளே எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இது பேசிக். இப்படிப்பட்ட நமக்கு சாதாரணமாக என்ன சொல்கிறோன்னா, நம்முடைய நட்சத்திரத்திற்குன்னு என்னென்ன கனெக்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லை, இந்த உலகத்தில்
ஃப்ரெண்ட்ஸு கூட கனெக்டிவிட்டி, அப்பா அம்மா கூட கனெக்டிவிட்டி, நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், மாமா சித்தப்பா 3 மாமா இருப்பான், இருந்தாலும் ஒரே ஒரு மாமா கூட நமக்கு கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். நமக்கு நாய், பூனை, கழுதை, குதிரை நிறைய இருக்கும், இருந்தாலுமே திடீர்னு அந்த கண்ணுக்குட்டியை பார்த்தா நமக்கு கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய பறவைகள் என்ன முன்னாடி கணிச்சு வச்சுருக்காங்க. இந்தந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய ப்ரெடிக்ஷன், பெர்முடேஷன், காம்பினேஷன் போட்டு முன்னாடி நம்முடைய சாயனர் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதை வச்சு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திரத்துக்கு பொதுவாக, அதுக்கப்புறம் பாதத்துக்கு பார்க்கலாம், 4 பாதத்திற்குமான சேர்ந்து காகம் நம்முடைய நட்சத்திரமாக வருகின்றன. பரணி நட்சத்திரத்துக்கு கனெக்டிவிட்டி காகமாக. காகம் ஏன் அப்படின்னா சுக்கிரன் அசுரகுரு. அசுரர்கள் அப்படின்னாலே நம்முடைய மூதாதையர்கள் உருவமாக விளங்கக்கூடியவர்கள். அதனால் அந்த கனெக்டிவிட்டிக்காக நமக்கு காகம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மிருகம் பார்க்கச்சே ஆண் யானைன்னு கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சார் இந்த நம்ம ஒவ்வொரு கட்டத்தில் பார்க்கச்சே ஆண் பெண் ஆண் பெண் அப்படின்னு பார்த்துன்னு வரும். இருந்தாலும் சில இடத்துல ஆண் இருக்கு, பெண் யானை, சில இடத்துல ஆணுக்கு ஆணை கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வரக்கூடிய மிருகம் ஆண் யானை. துர்கை நம்மளுடைய தெய்வமாக வரக்கூடியது துர்கை. துர்கையை பூஜிப்பது அப்படின்னு. அடுத்தது முல்லை மலர். மலர் அப்படின்னுச்சு முல்லை மலர். முல்லை மலரால் பூஜிப்பது. பரணி நட்சத்திரக்காரர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எந்த இடத்துல நாம் போனாலும் ஒரு பூஜனை அப்படின்னு நம்ம செஞ்சோம்னா, பூஜை செஞ்சோம்னா அந்த இடத்துல தாமரை மலர் இருக்கலாம், சாமந்தி மலர் இருக்கலாம், செவ்வரளி இருக்கலாம், மல்லிகை இருக்கலாம், கதம்ப மாலை இருக்கலாம். எல்லாத்தையும் விட நமக்கு ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கறது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முல்லை. சரியா? அடுத்தது இது எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மூன்றாவதாக இப்போ நம்ம பொதுவாக பார்த்துட்டோம், மேஷ ராசி பார்த்தோம், ஒவ்வொரு நட்சத்திரம் பார்த்தோம். அடுத்தது இந்த நட்சத்திரத்தில் 4 கால் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்திலே 4 கால், பரணி நட்சத்திரத்திலே 4 கால், கிருத்திகை நட்சத்திரத்திலே 1 கால் சேர்ந்தது தான் மேஷராசி. இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் ஒவ்வொரு காலுக்கும் எந்த தனித்தன்மை சார், நம்ம பரணி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் சார், எனக்கு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற மாதிரி, பரணி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நற்குணம் உடையவர்களாக, நல் செய்கை உடையவர்களாக இருப்பார். நமக்கு நல்ல குணம் இருந்தால் மட்டும் போதாது சார், அதை தான தர்மம் செய்யணும்னு எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது, நம்ம செய்யணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த செய்கையும் உடையவர்கள் பரணி நட்சத்திரத்திலே முதல் காலில் இருப்பவர்கள். அதுக்கு அடுத்தது நன்றி அறிவு உள்ளவர்கள். எதையுமே நம்ம மறக்க மாட்டோம். யானையும் குதிரையும் மாதிரி, அதனால தான் யானை கொடுத்துருக்காங்க. யானை எதையுமே மறக்காது. ஞாபக சக்தி உலகத்திலேயே அதிகமாக ஞாபக சக்தி உடையது ஒன்று அப்படின்னா அது யானை தான் ஃபஸ்ட்டு. அதற்கு அடுத்தது நாய்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நாய்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கெட்டதை மறந்தோம்னா நல்லது ஞாபகம் வச்சுக்கோம். யானை அப்படி இல்லை, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோம். நாமளும் அந்த மாதிரி தான் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது நாம் சொன்ன மாதிரி சுக்கிரனுடைய வீடு பரணி பூராடும் சுக்கிரனுடைய காலனால கொஞ்சம் காமப்பிரியர்களாகவும், கொஞ்சம் அப்படி செக்ஷுவல் இன்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாகும். அப்படின்னா அதுக்காக எப்போ பார்த்தாலும் அதையும் நினச்சிட்டு இருப்போம்னு அர்த்தம் கிடையாது. அந்த இன்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மூன்றாவதாக கொஞ்சம் ஈகோயிஸ்ட். ஏன்னா நமக்கு நாலேஜ் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அழகாக இருப்போம், அதனால் ஈகோ இருக்கத்தானே செய்யும். இது பரணி நட்சத்திரத்துடைய முதல் கால். இந்த முதல் காலில் இருப்பவர்களுக்கு பரணி நட்சத்திரத்துக்கு எனக்கு என்ன சார் கனெக்டிவிட்டி அப்படின்னா, நம்முடைய இது பார்த்தோம், புஷ்பம் பார்த்தோம், முல்லை மலர். பேசிக்காகவே பரணிக்கு முல்லை மலர். ஆனால் நமக்கு பரணி நட்சத்திரம் முதல் காலில் இருப்பவர்களுக்கு மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நெல்லி மரம், நெல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெல்லிக்காய்க்கு ஒரு தனி விஷயம் உண்டு சார். நான் இப்போ சொன்னேன்ல 3 விஷயங்கள் சொன்னேன். நம்முடைய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதில் முதல் பாதத்தில் இருக்கக்கூடியவருக்கு 3 விஷயம் சொன்னேன், நீங்கள் திரும்பி பார்த்துக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் சேர்ந்ததாக நமக்கு தரக்கூடியது நெல்லிக்காய். அதனால தான் நெல்லிக்காயை வச்சுருக்காங்க. எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய் இது 2மே ஒரு தனித்தன்மை கொண்டது விஷயத்திலேயே. அதனால் நெல்லிக்காய் நம்முடைய மரமாக சொல்லப்படுகிறது பரணி நட்சத்திரம். இது முதல் பாதம். 2வது பாதத்தில் நாம் பிறந்திருந்தால் என்ன சார், 2வது பாதத்தில் ரொம்ப திறமைசாலியாக இருப்போம் சார். பரணி நட்சத்திரம்னாலே திறமைசாலிகள் தான். ஏன்னா கொஞ்சம் அக்ரஸிவ் கூடவே இருக்கும். அதையே நாம் பார்த்தோம் பேசிக்காகவே. ஏன்னா இந்த மேஷ ராசியில் பிறந்ததுனால. அடுத்தது எல்லாரையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் சார். அடுத்து அவன் சொல்லச்சே அவன் எந்த அர்த்தத்தில் சொல்கிறான், இப்படி தான் இருக்கும். இல்லை நான் நேற்றே கவனித்தேன், அவன் இந்த மாதிரி பேசுகிற மாதிரி எனக்கு தெரியலம்மா, அவன் வேறு மாதிரி பேசுகிறான் அப்படின்ற ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாக நம்ம இருப்போம். பேசிக்காக நல்லது. 3வதாக கொஞ்சம் பேசிக்காக ஒரு தான தர்மம் செய்யணும்னு இருப்போம். ஏன்னா நமக்கு வழிபடக்கூடியவர்கள், துர்கையை வழிபடக்கூடியவர்கள்,
துர்கை நமக்கு வந்து கடவுளாக கொடுத்து நாம் நினைக்கிறோமோ நினைக்கலையோ விரும்புகிறோமோ விரும்பலையோ சார், நமக்குன்னு ஒரு அப்பா அம்மா வந்துட்டாங்க, நாம் அதை மாற்ற முடியாது இனிமேல் உலகத்தில். நமக்கு அண்ணன் இருக்கான், தங்க இருக்கான், நாம் மாற்ற முடியாது இல்லையா? வெறுக்கலாம், விருப்பலாம், அது வேறு விஷயம். ஆனால் நமக்குன்னு சிலர் இருக்குது. அந்த மாதிரி தெய்வங்கள் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். தெய்வங்கள், இந்த மிருகங்கள், இந்த பறவைகள், புஷ்பங்கள். இந்த இரண்டாவதாக நமக்கு தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள். தர்மங்கள் செய்கிறதுனால நமக்கு அக்யூமுலேஷன், நல்லது அக்யூமுலேஷன் இருக்கும். அதனால் ஒரு ஃபைட்டு, ஒரு சின்ன சண்டை அப்படின்னு வந்ததுன்னா நம்முடைய அறிவை யூஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய தன்மை பரணி நட்சத்திரக்கான 2ஆம் பாதத்துடையவர்களுக்கு இருக்கும். இதற்கு அடுத்ததாக இந்த மற்றவர்களை ஜெயிக்கக்கூடிய தன்மை, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தன்மை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக புகழ் வரும். நமக்கு சில வீக்னஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த வீக்னஸ் இருந்தாலும் பார்த்துக்கலாம், சரியா? அந்த வீக்னஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறது சில சந்தர்ப்பங்களில் நமக்கு வந்து அதிகமாக கொஞ்சம் ஈகோயிஸ்ட்னு வந்து ஷார்ட் டெம்பர்மெண்ட் இருக்கும். ஷார்ட் டெம்பர்மெண்ட் இருக்கிறதுனால சில சந்தர்ப்பங்களில் அவனை பற்றி நம்ம எடை போடுறோம் இல்லையா, சில சந்தர்ப்பங்களில் அது தப்பாக போகிறதுக்கான அவசரம். கொஞ்சம் நிதானமாக யோசித்தோம்னா கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் அவசரப்பட்டு யோசித்தோம்னா அது ராங்காக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட். அந்தமாதிரி உடல் ஹீட்டு, அதனால் உஷ்ணத்தினால் நமக்கு வரக்கூடிய வியாதிகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. காலிலே பாதம் வெடிப்பதற்கு, இது பொதுவாக பரணி நட்சத்திரம் 4 பேருக்கும் பாதம் வெடிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. மூன்றாவதாக, அதாவது 3வது பாதம், பரணி நட்சத்திரத்திலே 3வது பாதத்தை உடையவர்கள் நாம் அப்படின்னா இதில் என்னென்னா கொஞ்சம் அதிர்ஷ்ட தேவதை நம்ம காற்று அடிக்கிற மாதிரி இருக்கும். பரணியில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையின் காற்று கொஞ்சம் அடிக்கும். அடுத்தது கொஞ்சம் தேகம் சந்தோஷமாக இருக்கும், சௌகரியத்தை எதிர்பார்ப்பவர்களாக இருக்கும். கொஞ்சம் ஃபேன் இல்லைன்னா நெளிவும், ஏசியில் இருக்கிறவங்க ஏசி இல்லைன்னா நெளிவாங்க. அந்த மாதிரி ஒரு சௌகரியத்துக்கு நம்ம உடன்பட்டுட்டோம்னா, அந்த சௌகரியம் இல்லை அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நெளிவு சொல்லி எடுத்தவர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் கண்ணு பெருசாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து இதில் கொடுத்துருக்காங்க இல்லை, பெர்மிட்டேஷன் காம்பினேஷன். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் உடையவர்கள் நமக்கு பரணி நட்சத்திரத்துக்கு 3ஆம் பாதத்துக்கு என்ன மரம்னா விளாமரம்னு சொல்கிறாங்க. விளாமரம் நம்மளோடு சேர்ந்தது. எதையும் ஒரு காரியம் செய்தாலும் நம்ம வந்து இதெல்லாம் எதுக்கு சார் மரம்னா, இந்த பரணி நட்சத்திரம் 2ஆம் காரர்கள் மஞ்சள் கடம்பு அப்படின்னு, 2ஆம் காரர்களுக்கு பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் உடையவர்களுக்கு மஞ்சள் கடம்புன்னு சொல்கிறாங்க. கடம்பு வேறு, மஞ்சள் கடம்பு வேறு. இந்த மஞ்சள் கடம்பு நாம் வந்து ஞாபகம் வச்சுட்டு அந்த மஞ்சள் கடம்பை எங்கேயாவது பார்த்து, நம்ம சில பேர் மரம் நடு விழான்றாங்க இல்லையா, மரம் நடுகிறார்கள், செடி நடுகிறார். அந்த மரத்தை, நம்முடைய மரத்தை எங்கேயாவது நட்டு வச்சோம்னா நமக்கு அது பலன் தரும். நமக்கு அது ஈக்குவேஷன் இருக்குது சார், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் ஒரு ஈக்குவேஷன், நம்மளோட ஒரு பழகும் தன்மை. அந்த மாதிரி பரணி நட்சத்திரம் 1 பாதம் நெல்லி மரம், 2ஆம் பாதம் மஞ்சக்கடம்பு, 3ஆம் பாதம் விளாமரம். இப்போ 4ஆம் பாதம் பார்க்கலாம். 4ஆம் பாதம் சிறிது பருத்த தேகம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இதை அகைன் நான் சொல்கிறேன், இதில் இதை மட்டும் இல்லை, நம்முடைய பேசிக்காக ராசிநாதன், அடுத்தது லக்ன அதிபதி, அடுத்தது நமக்கு இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய தசாநாதன், இதை வைத்து தான் நம்மளுடைய பர்ஃபெக்ஷன் வருது. இப்போது கொஞ்சம் அதிகமான தேக கட்டுடன் இருக்கிறதுன்னுவாங்க. இரண்டாவது, கொஞ்சம் அந்த பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம்னு வரைச்சே அந்த சிந்தனை வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போகக்கூடிய சிந்தனை, துன்மார்க்கத்தில் ஈடுபடக்கூடியது. நல்ல சிந்தனை இல்லாமல் சில சந்தர்ப்பங்களில் கெட்ட சிந்தனை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. மூன்றாவதாக, நமக்கு வந்து கொஞ்சம் அடிமை வாழ்க்கை பிடிச்சிருக்கும் சார். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடிமை வாழ்க்கை பிடிச்சிருக்கும். புரியல இல்லை, அடிமை வாழ்க்கைன்னா நம்ம வந்து வேலை செய்ய போனோம் அப்படின்னா, எனக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் வா, உட்காந்துருக்கேன், இதிலே அவன் கூப்பிட்றான், எழுதுகிறேன், போகிறேன், மாதம் அவனுக்கு சம்பளம் வந்துடுது, எவரும் கேட்க மாட்டான். இப்படி எண்ணம் கொண்டவர்கள், அது அடிமைத்தன்மை தானே. நம்மனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதை விட இப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம், அது வந்து சனி எங்கே இருக்கான், குரு எப்படி இருக்கான், சுக்கிரன் எந்த வயசில் இருக்கான், நமக்கு அதிபதியானவன் சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கான், அதை பொறுத்தது சாதாரணமாக இது சொல்கிறது. அடுத்தது, இந்த கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தன்னைத்தான் பாதுகாத்தல், எந்த விஷயத்துலேயும் ஓகேப்பா இவனால் நம்மளை டச் பண்ணிட்டான்னா அந்த இடத்துல நம்மளை பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த 4ஆம் பாதத்தில் இருக்கிறவர்களுக்கு இருக்கும். பரணி நட்சத்திரம் இவர்களுக்கு நந்தியாவட்டை மரமாக சொல்லப்படுகிறது. ஏன்னா நந்தியாவட்டை மரம் வெள்ளை பூக்களை கொண்டது. நமக்கு பேசிக்காகவே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முல்லைப்பூக்கள் அப்படின்னு சேர்த்துருக்கோம். அதனால் நந்தியாவட்டை மரம் வெள்ளைப்பூக்களை உதிர்க்கக்கூடியது. அதனால் மரம் நமக்கு சேர்ந்துருக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு வந்து ஒரு மனசு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா
ஒரு கடலில் போய் நிற்கிறோம். பக்கத்தில் கடல் இருக்குது 10 கிலோமீட்டரில் அப்படின்னா கடலில் போய் ஒரு ஈவினிங் அப்படியே நின்றுட்டு கடலையே பார்த்துட்டு வர்றது மன நிம்மதியை கொடுக்கும். இரவில் பௌர்ணமி ராத்திரியில் மேலே நிலாவை பார்க்குறது. அப்படியும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனோம்னா அங்கே இருக்கிற ஆண் யானை, அதுதான் நம்ம சொன்னோம் ஆண் யானைன்னு, பரணி நட்சத்திரக்காரர்கள், அந்த ஆண் யானையை பார்த்துட்டு அது கொஞ்ச நாள் பேசிட்டு இருக்கிறது. நமக்கு வர தசை, இதுவே சனி தசையாக இருந்து சனி நமக்கு எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து இருந்துன்னு வச்சுங்களேன். சனிக்கு ஏற்றம் கொடுக்கணும்னா அந்த யானையினுடைய முடியை எடுத்துன்னு கையில் கட்டி வெள்ளியில் கட்டி போடுறது. ஏன்னா வெள்ளி ஏன்னு சொல்கிறேன்னா நம்முடைய அதிபதி சுக்கிரன், வெள்ளியில் கட்டி போடுறது நமக்கு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம துர்க்கையை பூஜிப்பது, எந்த தெய்வத்தை, நமக்கு இஷ்ட தெய்வம் முருகன் சார் அப்படின்னாலும் முருகனுடைய அம்மா தானே துர்க்கை. அதனால் அந்த எந்த தெய்வத்தை நம்ம பூஜிக்கணும்னு நினச்சாலும் அந்த தெய்வத்துக்கு ஒரு 108 அஷ்டோத்திரம் சொல்கிறது, போற்றி போற்றின்னு வணங்குறது. அந்த சந்தர்ப்பத்தில் முல்லை மலரை நம்ம யூஸ் பண்ணினோம்னா மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். முல்லை மலர் நம் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். நந்தியாவட்டை மரம் நம்ம எங்கேயாவது வச்சோம்னா 4ஆம் அதிபதி, அது மட்டும் இல்லை, பரணி, சாதாரண நெல்லி மரம், மஞ்சக்கடம்பு, விளாமரம், நந்தியாவட்டை மரங்கள் நமக்கு ஏற்றம் தரக்கூடிய மரங்களாக நடும்போது இந்த மரங்களை பார்த்து நட்டோம்னா மிக மிக வாழ்க்கையும் ஏற்றம் வரும், நாமும் ஏற்றம் பெறுவோம். வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.